தற்போதைய அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருவது இந்தியாவிற்கு மிரட்டல் விடுக்கும் துணியில் பாகிஸ்தானுடைய பிரதமர் பேசியிருப்பது சர்ச்சையாகி இருக்கிறது. சிந்து நதி நீர் விவகாரத்தில் இந்தியாவை மிரட்டும் வகையில் ஏற்கனவே பாகிஸ்தான் ராணுவ தளபதி பேசியிருந்த நிலையில் தற்பொழுது அந்த நாட்டின் பிரதமரும் பேசியிருப்பது சர்ச்சையாகி இருக்கிறது. முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட், அவர் பேசினது என்ன, முழுமையான விவரம்? வணக்கம். சிந்து நதிநீரை நிறுத்தினால் தகுந்த பாடம் கற்பிக்கப்படும் என இந்தியாவிற்கு மிரட்டல் விடும் தோணியில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் பேசியிருப்பது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பகல்காம் நடந்த அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகாக இந்தியா அந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தது. இதனால் பாகிஸ்தான் பல்வேறு முயற்சிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டும் கூட தற்பொழுது வரைக்கும் இந்தியா தந்த நிலைப்பாட்டை பின்வாங்காமல் தொடர்ந்து இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்திருக்கிறது. தண்ணீரை தொடர்ந்து இது தொடர்பாக பாகிஸ்தான் பல்வேறு மிரட்டல் விடும் தோணியில் பேசியிருக்கிறது. முன்னதாக கூட சிந்து நதிநீர் விவகாரத்தில் இந்தியாவை மிரட்டும் வகையில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி பேசியிருந்த நிலையில் குறிப்பாக அணை கட்டினால் ஏவுகணையை கொண்டு தகர்ப்போம் என பாக் ராணுவ தளபதி முனீர் பேசியிருந்தார். தற்போது சிந்து நதிநீரை நிறுத்தினால் தகுந்த பாடம் கற்பிக்கப்படும் என இந்தியாவிற்கு மிரட்டல் விடும் தோணியில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் பேசியிருப்பது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் தண்ணீரை தர முடியாது என்பதை இந்தியா தெளிவுபடுத்தியிருக்கிறது. பாகிஸ்தானுடைய அச்சுறுத்தல்கள் இந்தியாவில் எந்த விளைவுகளையும் ஏற்படுத்தப் போவதில்லை, மாறாக ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடிவடையவில்லை என்று இந்தியாவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில தான் இந்த மிரட்டல்கள் மத்தியில் சிந்து நதியின் ஒப்பந்தம் தொடர்பாக மீண்டும் இரு நாடுகளுக்கு இடையே ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுமா என்கின்ற ஒரு அச்சமும் எழுந்திருக்கிறது. இந்தியாவை மிரட்டல் விடும் தோணியில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் பேசியிருப்பது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.